ஒரு குருவும் ஒரு சீடரும் ஒரு கார்டனுக்குள்ள நடந்து போயிட்டு இருக்காங்க. அப்படி நடந்து போயிட்டு இருக்கும்போது சீடன் வந்து ஒரு பட்டாம்பூச்சியை பார்க்குறாரு. அழகா இருக்கும் அந்த பட்டாம்பூச்சி. அத பார்த்தோனே அந்த சீடருக்கு என்ன தோணுதுன்னா, இந்த பட்டாம்பூச்சிய புடிச்சு நம்ம குருவோட கையில குடுத்தா, அத பார்த்து அந்த குரு ரொம்ப ஹேப்பியா ஃபீல் பண்ணுவார்ல அப்படின்னு நெனைக்கிறாங்க. நெனச்சு பட்டாம்பூச்சிய புடிக்க எவ்வளவோ ட்ரை பண்றாரு. ஆனா அவர்னால முடியவே இல்லங்க. கடைசி பட்டாம்பூச்சிய புடிக்கவே முடியல அவர்னால. இப்படி நடந்து போயிட்டே இருக்காங்க. ரொம்ப சேடா நடந்து போயிட்டுருக்காரு சீடன். அப்ப திடீர்னு ஒரு பட்டாம்பூச்சி வந்து குருவோட கையில உட்காரும். இத பார்த்த குரு சீடனை கூப்பிட்டு, "இங்க வா, நீ எவ்வளோ நேரமா பட்டாம்பூச்சிய புடிக்க ட்ரை பண்ற? அப்படி புடிச்சா நீ மகிழ்ச்சியா ஃபீல் பண்ணியிருப்பீல, ஹேப்பியா ஃபீல் பண்ணியிருப்பீல. ஆனா நீ எவ்வளோ ட்ரை பண்ணியும் அந்த பட்டாம்பூச்சிய உன்னால புடிக்க முடியல. ஆனா இப்ப பார்த்தியா, என் கையில அதுவா வந்து உட்காருது அந்த பட்டாம்பூச்சி." அப்படின்னு சொல்றாங்க. இதுலேருந்து நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னா, அதாவது சந்தோஷம், மகிழ்ச்சி அப்படின்றது நம்ம தேடி போனா அது கிடைக்காது. அதுவா வரும். அப்ப நம்ம அத ஃபீல் பண்ணிக்கணும். அந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்றத அந்த சீடனுக்கு அவர் சொல்கிறாங்க குரு. ஆமாங்க, எப்போவுமே நம்ம மகிழ்ச்சியை தேடி போனோம்னா கிடைக்காது. ஆனால் அந்த மகிழ்ச்சி நம்மளை தேடி வரும்போது நம்ம அந்த மூமெண்ட்டை நம்ம என்ஜாய் பண்ணிக்கணும் அப்படின்றத இந்த கதையின் மூலமாக நாம் தெரிஞ்சுக்கிட்டோங்க. இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.